ஆறுன்னு பேரை வச்சுக்கிட்டு இதுல இருந்து கூட நான் என்ட்ரி ஆகலன்னா நல்லா இருக்காது. அதான் விநாயகனே வினை தீர்ப்பவனே அம்மன் கோயில். அத முதலே சொல்லக்கூடாதா? இப்ப பார், மருதமலை மாமணியே முருகையா. அப்ப கூட அம்மன் பாட்டு பாடுதா பாரு. இவ்வளவு பெரிய கோயில்ல தேங்காய் உடைக்கிறதுக்கு ஒரு கல்லு கூட வைக்கல. காரினா தேங்காய் சாப்பிடுறியா? ஆறு நாளைக்கு பஸ் ட்ரெயின் ஆட்டோ எதுவுமே ஓடக்கூடாது. எதுவும் ஓடாதுண்ணா. எப்படி சொல்ற? அதுக்கெல்லாம் கால் இல்ல. இந்த மாதிரி மொக்க போட்டுனா உன் கால் இருக்காது. குறிப்பா நாளைக்கு 5 பேர் டீ குளிக்கணும். நாயர் கடையில ஏற்கனவே 40 ரூபாய் பேலன்ஸ். நான் என்ன டீ குடிக்க சொல்றேன்? டீ குளிக்கிறத பத்தி சொல்றேன். அப்படியே குளிக்கணும்னாலும் சோப்பு ஷாம்புலாம் தாரியே. 6 ஷார்ப் பண்ணீங்க. 6ல 5 ஷார்ப்பு 6 வேணா மொக்க. இப்ப சொல்லாத. சோறு போட்டு இவ்வளவு அகலமா வளர்த்ததுக்கு அப்புறமா. சாரிண்ணா உனக்கு என்ன, நாளைக்கு 5 பேர் டீ குளிக்கணும் அவ்வளவுதானே? நான் குளிக்க வைக்கிறேன். ஆனா குளிச்சதுக்கு அப்புறமா தொடக்கிறதுக்கு துண்டு தருவியா? 6 அறிவாளி அவனை கூடவே வச்சுங்க தம்பி மாதிரி நீ தான் சொன்ன. 6 உனக்கு துண்டு தானே வேணும்? தரம் போ. அப்ப சரி. என்ன தரேன்னு சொல்லிட்டீங்க? இல்லன்னா அவன் என் லுங்கிய உருவிட்டு போயிடுவான்டா. ஒரு விஷயத்தை அவனுக்கு புரிய வைக்கிறதுக்குள்ள என் உயிர் போகுது. டேய் கிருஷ்ணால் வாங்கணும்னு முதல்ல அவன் மேல ஊத்தி கொளுத்துங்க. 5 அவன் கொளுத்துவான், 6 நீங்க கொளுத்துங்க. அவன் ஒருத்தர் கொளுத்திட்டு 6 கொளுத்துறதா கணக்கு காமிச்சலானே. இவனை கொளுத்திட்டு நாதனன் கொள்வது பேர் அட்ரா. சரிண்ணே. ரெடியா இருப்பிய? உன்னோட புருஷனாக வேலை போட்ட கொடி எனக்கு கூலி கூட்டு தேவையில்லா எழுதி கொடுக்கறா. நான் நினைச்சா முடிப்பேன், எனக்கு எடுத்தா வெடிப்பேன். நீ என்ன வேணான்னு சொல்லாது. என்னமோ நடக்கிறதே எனக்கு பிடிக்கிறதே. என்னமோ நடக்கிறதே எல்லாம் பிடிக்கிறதே. என்னமோ நடக்கிறதே எனக்கு பிடிக்கிறதே. ஒரு கிளி காதலில் ஒரு கிளி ஆசையில் சேரும் நேரம் இது. நீ காதல் தீராத. மழை வரா மாதிரி இல்ல. பில்டப் கொடுக்கும் போது இது வேற. முதல்ல இருந்து வா. இப்ப நல்லா பில்டப் கொடுக்குறேன் பாரு. எங்க வச்சிருக்காங்க? அப்ப எனக்கு சவுத் மெட்ராஸ்ல ரூம் போடுங்கடா. ஏன் அவ்வளவு தூரம்? இந்த பக்கம் என்ன ரெட்டி பார்த்தான்னு வச்சுக்க, மகவத்தான் காப்பாத்த வரான்னு நினைச்சு என்ன டார் 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 ஆக்கிடுவான்டா. நான் ஆதி இல்லடா, ஆறு. எல்லாம் கட்சி எடுத்து நடு ரோட்ல ஓடாருங்க. உத்து பார்த்தா என்ன படம் கேட்டு வந்து காப்பாத்து. பெரிய கப்பல் அதிபரா யாரும் எனக்கு கப்பல சாக்கடியா பெட்டு போறா. ஹாஸ்பிட்டல் மாடல் எடுத்துக்கிறா. ப்ளீஸ் தாவு. என்னடா ப்ளீஸ் தாவுன்னு கெஞ்சுறாரு. நீ ஏன் கெஞ்சுறான்னு அவர் தெலுங்குல கேக்குறாரு. ரெட்டி கேளுடா. கேமராவா? கேமரா தோகுதுடா. என்னன்னு கேக்குறான்பா. ரெட்டி, நீ ஆட்டை கடிச்சு மாட்டை கடிச்சு கடைசியில மனுஷனே கடிச்சிட்டல. உன் ஆளு தூங்கும் போது என் வாயில விரல் விட்டான். அதான் கட்சே. பாரு, நீ போற ரூட்டே சரியில்லை. ஆமா, பசங்க ஒரே கலீஜ் பண்ணி வச்சுக்கிறாங்க. நடக்க முடியல. கார்பரேஷன் சொல்லி கிளீன் பண்ணு. ரெட்டி, நீ என்ன வேணுமோ பண்ணிக்கோ. ஆனா பொண்ணுங்க விஷயம் வந்து ஆறுதான் பாத்து பாப்பல. நோர் மொய்தா 100 மொய் வைக்கிறானா போய் வாங்கி வந்துரு. வாயமுறான்றாம்பா. பாரு, நீ இந்த மாதிரிலாம் பண்ணிருந்தா உன்னை என்கவுண்டர்ல போட்டு தள்ளுவாங்க. మా ఊర్లో కౌంటర్ లేదురా. ఓన్లీ రెడ్డి గారు నాయుడు గారు. మా ஊர்ல மாருதி காரு அம்பாசி காரு உண்டாயிருக்காரு. உண்டாயிருக்கிறாருன்னா லேடி டாக்டர் கூட்டும் போறா. தார்மோதா பேசினுக்கிறான். யாரோ உண்டா இருக்கிறாங்க, அவங்கள செக்கப்புக்கு லேடி டாக்டர் கூட்டு போக சொல்றான். ரெடி, மகாவை என் கூட அனுப்ப முடியுமா முடியாதா? அவளை கூப்பிடுற, நீயே கேட்டுக்கோ. மகா காரு ఇక్కడ రండి. மகா வா போலாம். எனக்கும் இவளுக்கும் என்ன ரிலேஷன்ஷிப்? இதான ஒரு சந்தேகம். இப்ப
இப்ப இவன் நான் கட்டிக்க போற பொண்ணு இவளை நான் கூட்டு போவேன். நீ என்ன வேணாலும் பண்ணிக்கோ. கூட்டு போ. ஆனா 1000 ரூபாய் கொடுத்துட்டு கூட்டு போ. 1000 ரூபாவா? எதுக்கு? சீப்பா கிடைக்குதுன்னு ஹோல்சேல்ல 3 கிலோ வஞ்சிரம், 2 கிலோ பாறை, 1 கிலோ பாப்பா. ஆத்தப்பட்டாம எல்லாத்தையும் அள்ளிக்கிச்சு. அதனால 1000 ரூபாய் கொடுத்துட்டு என்ன கூட்டு போ. ஏண்டி இதுக்குதான் நீங்க வந்தியா? அப்ப இவன் கடத்தலையா? ஐயோ பாவம், இவரே என்ன கத்துறாரு. ஐயோ இத முதல்லயே சொல்லி தொலைச்சிருக்கலாம்ல. ஆஸ்கு புஸ்கு இத முதல்ல சொல்லிந்தா 5 பவுன் செயின் கிடைச்சிருக்குமா? ஐயோ பார்க்காத என்ன பார்க்காத குத்தும் பார்வையால என்ன பார்க்காத போகாத தள்ளி போகாத என்ன விட்டு விட்டு தள்ளி தள்ளி போகாத கொடுத்தது திருப்பி நான் கேட்க கடனா கொடுக்கலையே உனக்குள்ளதானே நான் இருக்கேன் உனக்கு அது புரியலையே. மேலத்தை கொட்டுறதும் போறா புட்டானி என்ன நீ மேலத்தை கொட்டுறதும் புட்டானி என்ன நீ கண்ணத்தை கடையிறதும் ஏனோ கண்கள் உன்முகமே கேட்கிறதே ஏனோ கால்கள் உன்னிடமே வருகிறதே. மண் மீது ஆண்கள் பெண்களிடம் உண்மைகளா முள் மீது காயும் துணிகளென பந்தங்களா. ஏண்டா உங்களுக்கு யாருக்காவது டேட்டிங்னா என்னன்னு தெரியுமாடா? அதான்பா இந்த வாரம் என்ன படம் எந்த இடத்துல இருக்குதுன்னு சொல்லுவாங்கல்ல. ஏண்டா அது பேர் ரேட்டிங்கா. ஆறு நான் சொல்றேன் பார், முட்டுக்காட்டுல 30 ரூபா கொடுத்தா 3 ரவுண்ட் அடிப்பானுங்களே. டேய் அது போட்டிங்கடா. கிரிக்கெட் மட்டும் அடிப்பாங்களே. அது பேட்டிங்கடா. அதாப்பா அரசியல் மேடையில போயிடுச்சாங்கல்ல. டேய் அது மீட்டிங்கடா. எனக்கு ஞாபகம் வந்துச்சு. 100 ரூபாய் குத்துட்டு 500 ரூபாய் எழுதுவாங்களே. டேய் அது சீட்டிங்கடா. ஆக உங்க யாருக்குமே டேட்டிங்னாலே தெரியாது. கரெக்டா? நான் சொல்றேன் கேட்டுங்க, நல்லா பாத்துங்க. இது டேட்டு. எது? இது டேட்டு, இது இங்கு. டேட்டு இங்கு, டேட்டு இங்கு, டேட்டிங். எப்படி? ஆறு சரி சரி, இந்த மாதிரி நிறைய விஷயங்களை உங்களுக்கு சொல்லித்தரேன். ஓகேவா? டன்டரன், உங்க 10 பேருக்கும் டேட்டிங்னா என்னன்னு நான் சொல்லித்தரேன். வாங்க. இது 10 பேரா? 1 2 3 4 பேரு, நீ 6 6 + 4 10. எந்திரிங்கடா, அடிக்கடி விடாதீங்கடா. அன்னைக்கு என்ன காப்பாத்துனதுக்காக உங்க எல்லாருக்கும் ட்ரீட் தரேன். என்ன சாப்பிடுறீங்க? எதை குத்தாலும் சாப்பிடுவோம். ஆ? அப்ப இந்த ஸ்பூனை சாப்பிடுங்க பார்க்கலாம். உங்களுக்கு கிண்டல் ஜாஸ்திங்க. இன்னொன்னு இருக்குது. ஐயோ, ஒரு விளையாட்டுக்கு கொடுத்தா ஸ்பூனை முழுங்கிட்டீங்களா? அவன் பூனையே முழுங்கிடுவான். நீ விட்டா எருமையா முழுங்குவ. என்ன சாப்பிடுறீங்க? எங்க 2 பேருக்கும் சிக்கன் நூடுல்ஸ் எங்களுக்கு சொல்றேன். 1 2 3 6 ஓல்ட் ரைஸ் சூப். கோல்ட் ரைஸ் சூப். காஸ்ட்லியான ஐட்டம் போடுதுடா. இது வெள்ளக்காரன் சாப்பிடுறது. நான் இது வரைக்கும் சாப்பிட்டதே இல்ல. எல்லாரும் சேர்ந்து வெட்டுவோம். கோல்ட் ரைஸ் சூப், கோல்ட் ரைஸ் சூப், கோல்ட் ரைஸ் சூப். I think it's costly. But only 1 ice. 5 ஐஸ் போடாம. டேஸ்ட் பண்றீங்களா? I don't like this. நாங்க இதை அடிக்கடி சாப்பிட்டு இருப்போம். என்னடா எங்கேயோ பார்த்த மாதிரியே இருக்குது. ஐயாட்டும் அடிக்கடி பார்த்துட்டீங்க. What is this? என்ன? பழைய கஞ்சி ஆறு. கஞ்சியா? ஐயா ஏங்க இதையா சொன்னீங்க? பழைய கஞ்சியை தான் ஓல்ட் ரைஸ் சூப்னு இங்கிலீஷ்ல சொன்னேன். சூப் சூப்பரா இருக்கும். குடிங்க குடிங்க. ஐயோ ஐயோ. லவ் பண்ண போறேன்டா, லெட்டு தழ போறேன்டா. சொல்லு தானே முடியலையே, அழும்பு இன்னும் அடங்கலையே. கொப்பமவனே 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 கொப்பமவனே.
சுடும் நிலவு சுடாத சூரியன் ஓடும் நிமிஷம் புறையும் வருஷம் எல்லாம் 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 வேண்டுமா எல்லாம் 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 வேண்டுமா எதுக்கு இப்ப இதை சொன்னேன்? கருப்பு ட்ரெஸ் போடுறீங்களா அதனாலதான் சாமி. ஏண்டா நியூசிலாந்து கிரிக்கெட் டீம் கூட தான் ஒன் டேல கருப்பு ட்ரெஸ்ல வராங்க, அதுக்காக அவங்க சபரிமலைக்கு போறாங்கன்னு அர்த்தமா? டேய் என்ன மேட்ரு? அண்ணே நம்ம நாதனன்கோ போட பார்த்துட்டு கலர் டிவி ஃப்ரிட்ஜ் எல்லாம் இன்ஸ்டால்மெண்ட்ல கொடுப்பீங்களா? அதுவும் கிரைண்டர் மூடி வச்சது என்ன விலை, மூடி வைக்காது என்ன விலைன்னு கேக்குறானே. டேய் எங்க வந்து என்ன பேச்சு பேசுற? மட்டனா என்னன்னு தெரியுமா உனக்கு? அசால்ட்னா என்னன்னு தெரியுமா உனக்கு? மட்டை பண்ணும் போது அசால்ட் ஆயிடுச்சுன்னா அதுக்கு பேர் தான் அசால்ட். அதுவே அசால்ட் பண்ணும் போது மட்டை ஆயிடுச்சுன்னு வை, அதுக்கு பேர் தான் மட்டை. ரெண்டையும் சேர்த்தா அது பேர் மொக்க. அவனை கட்டணும், உன்னை கட்டணும். மூடி நில்லு. டேய் எதுக்கு வந்துருக்கான் அவன்? லேண்ட் பிரச்சனை விக்கிறானே. ஓசில கிடைக்குதுன்னு ஓவரா துண்ணு இருப்பான், அதான் விக்கிறான். தண்ணி குடி சரியா போயிடும். லேண்ட் சொந்தக்காரனே இவனா? ஏடா மூஞ்ச பார்த்தா திருட்டு மூஞ்சி மாதிரி இருக்குது. இவனா லேண்ட் சொந்தக்காரன்? அண்ணே இவன் விக்கிறான், அவன் வாங்குறான், அதை இவன் தடுக்கிறானே. ஏண்டா நாங்க அங்க வேலை செய்யறோம், ஊழலுக்கு தான் நிலம் சொந்தம். ஏண்டா அதுக்காக ஒரு ஏறு எடுத்துட்டு போய் அமெரிக்கால இருக்கிற வெள்ளை மாளிகையில உடுத்திட்டுனா அது உங்களுக்கு சொந்தமாயிடுமா? அது இல்லன்னு இன்னும் அது இல்லன்னு அப்படின்னா உழுற நீ டெய்லியும் குடிச்சிட்டு வந்து அங்கதானே வீரன். அதுக்கா இவ்வளவு பில்டப் கொடுத்தான்? மொத்தம் எத்தனை பேர்ரா? 10 பேருன்னு. 10 × 2 40 40 கொடுத்துறான். அண்ணே பைத்துக்காரன் அவனுக்கு கணக்கெல்லாம் சரியா தெரியாது. குடு. அண்ணே உனக்கு தானே கணக்கு தெரியல. 10 × 2 20. 20 × 2 அதான் சொன்னேன். அமௌண்ட் குடுறா, இவங்கிட்ட வாங்கிக்கலாம். டேய் 40 குடுத்தாச்சு, 50 எடு. எப்படி டீலிங்? என்னடா வெறும் 50 குடுக்குற? இதுவே அதிகம் தான் உங்ககிட்ட கூட்டு வந்தேன். டேய் மொத்த லேண்ட் எவ்வளவு? 4 கிரவுண்டுண்ணே. அதுவும் புறம்போக்கு லேண்டு. வெறும் 15,000 ரூபாய். நீ 40 லட்சத்தை தோழி விட்டுருக்கிறேன். இப்ப என்னடா பண்றது? டேய் இங்க நண்பர் யாரும் வெளில சொல்றாதீங்க. மீனுக்கு விலங்கு மீனுக்கு கல்யாணம் அந்த தென்னா குனி கூட்டம் எல்லாம் ஊர்வலம் இடம் பொறுப்பாக்கு இதயத்தை மாத்து இது ஒரு காதல் கூத்து என்னை போல எவரும் உன்னை காதலிக்க முடியாது இடம் பொறுப்பாக்கு இதயத்தை மாத்து இது ஒரு காதல் கூத்து நெஞ்சாங்குட்டில் நீயே நிற்கிறாய் பெண்ணே நெற்றி போட்டில் தீயை வைக்கிறாய் கட்டி போட்டு காதல் செய்கிறாய் முதுகில் கட்டெரும்பு போல உள்கிறாய் காதல் தானே இது காதல் தானே உன்னை நினைப்பதை நிறுத்திவிட்டால் நெஞ்சு ஏன் அடித்துடிக்கவில்லை 7/3/2006 அன்று கேட்கப்பட்ட போட்டி கேள்வி. அன்றைய நிகழ்ச்சியில் 6வதாக இடம் பிடித்த பாடலின் திரைப்படம் எது? இந்த கேள்விக்கு சித்திரம் பேசுதடி என்று சரியான பதில் எழுதி முதல் பரிசு பெறும் அதிர்ஷ்டசாலி விஜயலட்சுமி ஈரோடு, 2ஆம் பரிசு பெறும் அதிர்ஷ்டசாலி கிஷோர் சென்னை, 3ஆம் பரிசு பெறும் அதிர்ஷ்டசாலி தீபக் சென்னை. இவர்களுக்கான பரிசுகளை வழங்குவோர் பொன்மணி பிரைம் டேபிள் டாப் கிரைண்டர், லேமக்ஸ் வாட்சஸ், சரவணாஸ்டோ தங்க நகை மாளிகை. இனி இந்த வாரத்திற்கான போட்டி கேள்வி. கல்வனின் காதலி திரைப்படத்தின் இசையமைப்பாளர் யார்? உங்கள் பதில்களை எழுதி அனுப்ப வேண்டிய முகவரி ஹோட்டல் சரவண பவன் சூப்பர் 10, சன் டிவி, தபால் பெட்டி 695 சென்னை 618. அண்ணா கேட்டுங்க, இது நம்ம ஊர் மாதிரி கிடையாது, இது திருப்பதி. அதனால நாம எல்லாம் கேர்ஃபுல்லா ஹேண்டில் பண்ணணும், இல்லன்னா லட்டு ஒஞ்சிரும். ஒரு பாக்கனுக்கு ஒரு லட்டு தான்ப்பா. லட்டு அத்தனை வீட்டுக்கு போகலையா? பொண்ணாடி திருப்பதி போயிட்டு வந்தேன், நம்ப மாட்டாப்பா. இப்ப என்னடா நீ திருப்பதி போயிட்டு வந்தான்னு உன் பொண்டாட்டிக்கு நம்பிக்கை வரணும், அவ்வளவுதானே? ஏண்டா இவன் மலையில ஏறணும்னா மேல இருந்து உருட்டி விட்டுறான். நாம வந்தது காரணமே அந்த ரெட்டிய கொலை பண்றதுக்கு தான்டா. கொலையா? என்னடா மலை மாதிரி இருந்துகிட்டு கொலைன்ற வார்த்தையை கேட்ட உன்ன மல்ல வந்துட்டா.
இன்னொரு முக்கியமான விஷயம், நாம கொலை பண்ண போற விஷயம் யாருக்குமே தெரியக்கூடாது. தெரியக்கூடாதா? இவனுங்கெல்லாம் வச்சு நான் எப்படி கொலை பண்ண போறேன்னே தெரியலையே. டேய் எந்திரா எந்திரா உனக்க எந்திரா. டேய் நான் சொல்றத கொஞ்சம் கவனமா கேட்டுங்க. நாம எல்லாரும் கண்டுபிடிக்க முடியாத அளவுக்கு கெட்டப்ப சேஞ்ச் பண்ணிட்டு உள்ள போறோம். அதனால நீங்க எல்லாம் உங்க மூஞ்சில மார்க் போட்டுங்கடா. போடுங்க. என்னடா இது? என்னங்கடா இதெல்லாம்? நீ தானே மூஞ்சில மார்க் போட சொன்ன. ஐயோ ஏண்டா ஸ்கூல்ல தான் 0 வாங்கினேன், இதுலயுமாடா? என்ன பண்றது? சரி எனக்கு மார்க் போடுங்கடா. என்னடா அது நெத்தியில 12 எழுதிருக்கான். 2 6க்கு சமம்ன்றான். வாரு நாங்க மூஞ்சில மார்க் போட்டுருக்கோம், எப்படி கண்டுபிடிச்சா? அதான் நெத்தியில 6ன்னு போட்டுக்கிறியே. ஏண்டா உனக்கா நெத்தியில 6 நான் எழுதுனேன். ஏம்பா 6 எழுதல, நாங்க எப்படி அடையாளம் கண்டுபிடிக்கிறது? ஐயோ ஏண்டா இப்படி எழுதாம விட்டுருந்தாலும் அவன் கண்டுபிடிச்சிருக்க மாட்டான். எழுதி எங்களை போட்டு கொடுத்துட்டியாடா. உன்னை கொல்ல சொன்னது யாருன்னு நீ தெரிஞ்சுக்கணும். நீ எங்க அண்ணன் மேல பழி போடுவ, நான் அதெல்லாம் நம்ப மாட்டேன். ஒரு நிமிஷம். 6 செத்துட்டான். வெரி குட். நான் விஸ்வநாதனை கல்யாணம் பண்ணிக்கிட்டது தெரிஞ்சா டார் ஆயிடுவேன், டோர் ஆயிடுவேன், மோர் ஆயிடுவேன், பீர் ஆயிடுவேன்னு சவுண்ட் கொடுப்பான். சவுண்ட் சரோஜா தான் அவனுக்கெல்லாம் சரியான ஜோடி. நாதன் அன்கோ பேர் என்ன தெரியுமா? மகா அன்கோ. நாங்க 5 பேரும் பார்ட்னர்ஸ் ஆயிட்டோம். 5 பேர் நல்லா இருக்கணும்னா 6 ஆகிறதுல தப்பே இல்ல. இது நாயகன் டைலாக் மாதிரி இருக்குல்ல. 6 புதிச்சிடாதீங்க, அவன் எந்திரிச்சு வந்துருவான். அவனை எரிச்சிடுங்க. கடவுள் தூங்கும் நேரம் பார்த்து சாத்தான் ஆடும் ஆட்டம். துரோகம் 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 துரோகம். மனிதன் தூங்கும் நேரம் பார்த்து பாசம் போடும் வேஷம். துரோகம் 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 துரோகம்.